மகளே தீபகண்ண ஒய்ஃப் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க. நம்ம சௌந்தர்யாவுடைய அந்த குடுமையெல்லாம் போட்டுவிட்டு லப்பர் பேண்ட்லாம் போட்டுவிட்டு ஒரு சம்பவம் வந்து பண்ணுறாங்க, ஒரு ட்ரால் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா முத்துக்குமரனை வச்சு முரட்டு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க முத்துக்குமரன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறத பேசி காமிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது என்னை நானே தயார்படுத்தி கொண்டு இப்படியெல்லாம் நான் பண்ணுவது தப்பு, இப்படியெல்லாம் நான் பண்ணுவது சரி அப்படின்னு சொல்லி அவனை மாதிரியே பேசி காமிக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது இந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குதா, அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு நம்ம பிக் பாஸ்குள்ளே வரும்போது என்னை நானே தயார் செய்து கொண்டு இது இப்படி போட்டால் சரி, இப்படி போட்டால் தப்பு அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் எடுப்பான். பாரதியார் இதை எடுத்துகிட்டு அச்சம் என்பது இல்லையே, நான் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் இருப்பான் அப்படின்னது வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுனதே மரணட்டோல் தெரியுமா, நம்ம மனித பிறவி, இந்த பிறவியிலே நாம் 2 காலில் நடக்கிறோம், ஆனால் நாய் பார்த்தீர்கள் என்றால் 4 காலில் நடக்கிறது. அப்பா சாமி, அதுவும் அவன் பாடி லாங்குவேஜ்லேயே செஞ்சு காமிக்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்கிறான் கடைசியில், டே என்னடா சொல்ல வர எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஐயோ என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, அவன் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை ஐயோ வச்சு செய்வாங்களே எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நான் இண்டிவிஜுவல் பிளேயர்னு வேறு அவன் குதிப்பான். செம அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா குடுமையை முடிவு இப்படி பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து பண்ணிட்டு குடுமையை போட்டுவிட்டு இதாண்டா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சொல்கிறாங்க. உடனே அவங்க இப்படி போட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு மாதிரி இருக்காங்கல்ல. உடனே முத்து பார்த்துட்டு இது சௌந்தர்யா இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டு போனாங்கன்னு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியன் அவனுடைய வன்மங்களை வந்து கொட்டியிருந்தேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, புதருக்குள் மறைந்திருந்த உன் முகத்தை முதல் முறையாக நான் வெளி உலகுக்கு காட்டுகிறேன். சாமி இது என்னடா பண்ணுறது இந்த அக்கா அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா புதர்களுக்குள் மறைந்திருந்த அவன் முகத்தை நான் வெளியில் காமிக்கிறேன். சவுண்டு செமையாஞ்சு என்ஜாய் பண்ணிச்சு, நானும் என்ஜாய் பண்ணுறேன். அது கண்ணியனை ஓட்டினதெல்லாம் எப்படி இருக்குது, நம் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவத்தை தெரிகிறது. அந்த அனுபவத்தை வைத்து கொண்டு நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்னை நானே தயார் செய்து கொண்டு எது சரி எது தவறு என்று எவ்வா கண்ணியா ஓடுறா. நன்றி, வணக்கம்.